ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு 5.12 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் தான் இந்த மாதிரி மாற்றிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஆம்பிளிஃபையர் பற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு டீகோடர் மூலியமாகவே 5.1 சேனல் அவுட்புட் வரமே ரெடி பண்ணி கொடுத்து கேட்டிருந்தாரு. நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ மீண்டும் அந்த ஆம்பிளிஃபையர் வந்து எனக்கு வந்து லேட்டஸ்ட் மாடல் வேணும்னு சொல்லி கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். பெரிய கேபினெட் போட்டு பேனல் வந்து அவர் சூஸ் பண்ண டிசைன்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆம்பினுடைய இன்டீரியர் லுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டிகே டைப்பு டிடெக் ஐசி யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்பினுடைய பேக் சைடு பார்த்துடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் ஹோல்டரு, அடுத்து ஒரு மெயின்ஸ் கார்டு, 6 சேனல் அவுட்புட்டுக்கான ஸ்பீக்கர் சாக்கெட்டு, ஒரு கூலிங் ஃபேனு. இதில் 2 ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். இன்னொரு ஃபேன் வந்து நான் இன்டீரியரில் காமிக்கிறேன். 5.2 அப்படின்றதுனால இன்னொரு சப்புக்கு வந்து பனானா சாக்கெட் யூஸ் பண்ணி இங்கே ஒரு சப்புனுடைய ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ் சாக்கெட்ஸு, ஆப்டிக்கல் கோஆக்ஸில் ஏஆர்சி யூஸ் பண்ணக்கூடிய டீகோடர் எல்லாமே பேக் சைடில் வந்துடும். இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10 ஆம்பியர் 24024 லேசர்னுடைய ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மரு. அடுத்து பார்த்திங்கன்னா 1035 மெட்டல் டயோடு, 50 10,000 எம்எஃப்டில் 2 கெப்பாசிட்டரும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 12 வோல்ட் செக்ஷன் ஒன்று தனியாக போட்டிருப்பேன். அது வந்து ஃபேனுக்கு மட்டும் வந்து தனியாக ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா 5.1 அதாவது ஸ்டீரியோ டு 5.1 ஆடியோவுக்காக மட்டும் இந்த போர்டு வந்து ராம்னுடைய ப்ராலஜிக் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து டீகோடரில் இருந்து வர்ற 5 சேனல் அவுட்புட்டை இந்த போர்டு மூலிமா ஸ்விட்சிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சப்புக்கு வந்து 4191 டிடெக் ஐசி வந்து மோனோ ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து 5 சேனலுக்கும் 4191 டிடெக் ஐசியை தான் சேனலுக்கு 25 வாட்ஸு. இதில் ஒரு சப்பு கனெக்ஷனும் கொடுத்துருப்பேன். அடுத்து இந்த 7 சேனல் மொத்தம் 7 சேனலுக்கும் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து அல்ட்ரா டிஜிட்டலில். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பக் கன்வெர்ட்ரு, அது வந்து இந்த டீகோடருக்காக அந்த 12 வோல்ட் பக் கன்வெர்ட்ரு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு அம்மிங் நாய்ஸ் எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து கிளியரான ஒரு ஒயரிங் பண்ணி அம்மிங் நாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிப்போம். இந்த 419க்கு ஒன்று மட்டும் அடிஷ்னலாக ஒரு ஃபேன் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து செலக்டர் சுவிட்ச் கொடுத்துருப்பேன், ஒரு ஐப்ளே யூஎஸ்பி போர்டு, இது மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் பார்க்கறது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் லுக்கு, அவர் நேமு வந்து லைட்டிங்கோடு கேட்டிருந்தார். எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு நான் பதிவு பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புது சொல்லி கேட்டு தினமும் பாடினா